நண்பர்களே, தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு புரட்சிக் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பேர் வைக்கலாமா? வேணாமா? அந்த பேர் வைக்கிறதுக்கு புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் தகுதியானவரா? இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடிகர் சங்கத்துல ஒரு மீட்டிங் போட்டுருக்காங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நடிகர்கள் வெளிய வரும்போது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுருக்காங்க. இந்த சங்கம் திறப்பு விழாவுக்கு திறக்க போறீங்க. சங்கத்துக்கு விஜயகாந்த் பேர் வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்களான்னு. அதுக்கு சங்கத்தோட தலைவர் நாசர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே திமுகவை சேர்ந்த பூச்சி முருகன், பூச்சி முருகனா, வண்டு முருகனா அவன் பேர் தெரியல. அந்த நாய் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேர் எங்க லிஸ்ட்ல இருக்கு. அந்த 10 பேர பேப்பர்ல எழுதி போட்டு யார் பேர் வருதோ அந்த பேர நாங்க இந்த சங்கத்துக்கு வைப்போம் அப்படின்னு இந்த வண்டு முருகன், பூச்சி முருகன் நாய் சொல்லியிருக்கான். ஏன்டா நாய, புரட்சிக் கலைஞர் கேப்டன் என்ன 10ல 11னா? 1000ல ஒருத்தவன்டா. முதல்ல இந்த நடிகர் சங்கம் உருவாக்குனது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு நடிகர் சங்கம் மிகப்பெரிய கடன்ல தத்தளிச்ச போது, தன்னுடைய சொந்த முயற்சியால கஷ்டப்பட்டு, அரும்பாடுபட்டு கடனை அடைச்சு இன்னைக்கு நடிகர் சங்கம் உருப்படியா இருக்குன்னா, அதுக்கு காரணமே புரட்சிக் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். அவரோட பேர நீ வைக்கிறதுக்கு பேப்பர்ல குலுக்கி போடுவாங்கிற. புரட்சிக் கலைஞர் நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது, அதன் பிறகு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு, அரசியல் சங்கத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி, தன்னுடைய தலைவர் பதவியை கேன்சல் பண்ணிட்டு வெளியில வந்தவர் புரட்சிக் கலைஞர் கேப்டன். ஆனா உன்ன மாரி நாய்கள் தான் இன்னைக்கு நடிகர் சங்கத்துல அரசியலாக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அந்த சங்கத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு பேருன்னு வச்சா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு தான் பேர் வைக்கணும். இந்த 2 பேரு தான் அந்த சங்கத்துக்கு தகுதியான பேரு. புரிஞ்சுதா? நண்பர்களே, தொடர்ந்து காத்திருங்கள். புரட்சிக் கலைஞர் கேப்டனுக்காக குரல் கொடுப்போம்.